ஒரு நிமிஷம். விஷயத்தை இங்கே கலந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒரு 2 விஷயத்திற்கு நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் ஊடாக நாம் 2 விஷயங்களை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, உண்மையான வரலாற்றை இந்திய வெகுஜன மக்களிடத்தில் நாம் கொண்டு செல்வோம். நம்முடைய அடுத்த தலைமுறை என்பதாக உண்மையான வரலாற்றை, எது உண்மையோ அந்த உண்மையான வரலாறு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்போம். நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் ஒரு நாள் நீதம் நிச்சயமாக இந்த உலகத்தை ஆளும் பொழுது, நீதத்திற்கான போராட்டம் ஒரு நாள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையும் பொழுது, பாபர் மசூதி ஒரு நாள் நிம்மதி அடையும். எந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததோ அதே இடத்தில் இன்ஷா அல்லாஹ் நீதம் வெற்றி அடையும் பொழுது, காரணம் இருந்ததை இடித்து தகர்க்க முடியும் என்று சொன்னால், இருந்ததை அல்லாஹ் நாடினால் மீண்டும் அதே இடத்தில் உயிர்ப்பித்து கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை சார்ந்தவர்கள் நாம் அனைவரும். நம்முடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தாலும் இறைவனின் துணை கொண்டு நிச்சயமாக நீதம் பாபர் மசூதியின் பக்கம் இருக்குமேயானால், பாபரியின் பக்கம் நீதம் நிச்சயம் இருக்குமேயானால், பாபர் மசூதி நிச்சயம் புனர்நிர்மாணம் செய்யப்படும் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இது எந்த ஒரு ஆலயத்தின் மீதும் 1991 இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய சட்டம், பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம், நம்ம ஒவ்வொருவருக்கும் உயிரை விட மேன்மையான சட்ட புத்தகம் சொல்கிறது, எந்த ஆலயம் 1947 ஆண்டு எவையெல்லாம் என்னென்ன ஆலயமாக இருந்ததோ அவை அனைத்தும் அந்தந்த ஆலயமாகவே அனுஷ்டிக்கப்படும். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது எவையெல்லாம் இந்து ஆலயமோ அவை அனைத்தும் இந்து ஆலயமாகவே அனுஷ்டிக்கப்படும். எவையெல்லாம் கிறிஸ்தவ ஆலயமோ அவை அனைத்தும் கிறிஸ்தவ ஆலயமாகவே அனுஷ்டிக்கப்படும். எவையெல்லாம் முஸ்லிம்களின் மஸ்ஜிதோ அவை அனைத்தும் மஸ்ஜிதாகவே அனுஷ்டிக்கப்படும். வேறு இந்து பிற என்ன மத ஜாதிக்கு என்னென்ன ஆலயம் இருக்குமோ அத்தனையையும் அந்தந்த ஆலயமாகவே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய உயிரை காட்டிலும் மேலான இந்திய சட்ட புத்தகம் 1991 வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்ட புத்தகம் இந்த தகவலை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆதலால் இனி எந்த ஒரு ஆலயம், அது பள்ளிவாசல் மட்டுமல்ல, யாரினுடைய ஆலயத்தின் மீதும் சங்க பரிவார கூட்டத்தினுடைய பார்வை செல்வதற்கு இந்திய முஸ்லிம்களாகிய நாங்கள் இனி ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் இனி ஒரு நாளும் பாபர் மசூதியினுடைய விஷயத்தில் நாங்கள் கட்டுவிட்டோம். இந்திய நீதிமன்றத்தை நாடினோம், இந்திய காவல்துறையை நாடினோம், இந்திய அரசியல் சாசனத்தை நாடினோம். எல்லாவற்றிலும் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. மீண்டும் சொல்கிறோம், 1991 இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை 1947 இந்திய தேசத்தில் எவையெல்லாம் ஆலயமோ அவையெல்லாம் ஆலயமாகவே அனுஷ்டிக்கப்படும். இதை மாற்றும் விதமாக கியான்வாய் மஸ்ஜிதின் மீதோ, ஞானவாய் மஸ்ஜிதின் மீதோ, ஈத்கா மஸ்ஜிதின் மீதோ அல்லது ஒரு 6500 மஸ்ஜிதுகளை குறிவைக்கிறார்களாம். வாருங்கள் சங்க பரிவார கூட்டமே, சேர்த்து
மஸ்ஜிதுக்கான போராட்டம் அல்ல, ஆலயங்களினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய போராட்டம். இந்திய சட்ட புத்தகம் 1991 அமைக்கப்பட்ட பிரிவை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேசத்திற்கு அமைதியான சூழலை எல்லாம் நல்கட்டும். எப்படி இந்துவும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு ஒரு நீண்ட நெடிய காலம், 100 மதங்கள், 100 மொழிகள், 100 கலாச்சாரங்கள், ஆனால் இந்திய தாய் புதல்வர்களாய் ஒன்றுபட்டு இருப்பதை போன்று சமீப காலமாக மத துவேஷங்கள், சமீப காலமாக மத வெறிகள், மதத்தின் பெயரால் கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. எல்லோருக்கும் இது பாதிப்பு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியான ஒரு சூழலை நம்முடைய தேசத்திற்கு அல்லாஹ் நல்கட்டும். பாபர் மசூதிக்கான நீதிக்கான குரல்கள் இன்னும் ஓங்கி எழுப்பப்படட்டும். அல்லாஹ் நாடினால் மீண்டும் பாபரியை அதன் புது புல நிர்மாணத்தோடு நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலயம் அது முஸ்லிம்களினுடைய ஆலயம் மட்டுமல்ல, இந்தியாவில் லட்சக்கணக்கான இறைவனை தொழக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆலயங்கள் இந்தியாவெங்கும் வியாபித்திருந்தாலும் எந்த ஒரு ஆலயத்தின் மீதும் யாருக்கும் அபகரிக்க வேண்டும் என்ற சிறிய ஒரு சிந்தனையும் கூட தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் 2 நோக்கத்தை முன்னிறுத்தினால் 96 போராட்டத்தை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாபர் மசூதியினுடைய வரலாறு என்ன? காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்க பரிவார அமைப்பு இருக்கிறதே, வரலாறை அப்படி புதைக்கக்கூடியவர்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வடநாட்டிலே ஒரு கேள்வித்தாளிலே இப்படி படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்களாம். காந்தி எந்த நோய் வந்து இறந்தார் என்பதாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே கேள்வி, பரீட்சைக்கான கேள்வி எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய தேசத்தினுடைய மகாத்மா காந்தி எந்த நோயினால் மரணத்தை தழுவினார் என்பதாக கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் பட்ட பகலிலே ராமபிரானை தொழுதுவிட்டு அதிகாலை ராமனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது ராமனினுடைய முதல் பக்தர் அண்ணல் காந்தியடிகளை கோச்சே என்பவன் நடு ரோட்டிலே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தான். ஆனால் வரலாற்றை எப்படி மாற்றுகிறார்கள்? காந்தி எந்த நோய் வந்து மரணித்தார் என்று குழந்தைகளிடத்திலே விஷத்தை மாற்றி திணிக்கிறார்கள். அதனால் முதலில் பாபர் மசூதி என்றால் என்ன? ஏன் அந்த பள்ளிக்கான போராட்டம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் நிமிர்ந்த ஒரு மஸ்ஜிதை நோக்கி சங்க பரிவார கூட்டம் திரும்பியதற்கான அவசியம் என்ன என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். 1524 ஆண்டு, இன்றிலிருந்து ஒரு 600 வருடத்திற்கு முன்பாக 1524 ஆண்டு டெல்லியை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தவர் இப்ராஹிம் லோடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், பாபர் அல்ல. 1524 டெல்லியை ஆட்சி செய்த ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்துக்காரர்கள் என்று நாம் எல்லாம் பள்ளிக்கூடங்களிலேயே படித்திருப்போம். ஆப்கானிஸ்தானிலிருந்து பாபர் வருகிறார். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை நடைபெறுகிறது. முதல் பானிபட் போர் என்பதாக சொல்வார்கள். அந்த சண்டைக்கு முன்பாக இப்ராஹிம் லோடி என்ன செய்கிறார் என்றால், இன்றைய அயோத்தி இருக்கிறது அல்லவா, இந்த அயோத்தியில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதாக முதன்மையாக அதற்கான அஸ்திவாரத்தை கட்டி எழுப்பியவர் இப்ராஹிம் லோடி. அந்த மஸ்ஜிதினுடைய பெயர் தான் பாபர் மஸ்ஜிதை தவிர பாபருக்கும் அந்த மஸ்ஜிதிற்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மஸ்ஜிதை முதல் முறையாக அஸ்திவாரத்தை கட்டி எழுப்பியது வரலாறை எவ்வளவு மாற்றிவிட்டார்கள். பாபரை வந்தேரியாக சித்தரித்து, வந்தேரியான பாபர் இந்து மக்களுக்கு எதிரியாக சித்தரித்து, இந்து மக்களுக்கு எதிரியான பாபர் இந்து கோயிலை நாசப்படுத்தியதாக சித்தரித்து, வரலாறு முழுவதும் மகா பெரும் துரோகத்தை இந்த சங்க பரிவார அமைப்புகள் வேண்டுமென்றே நடாத்தியது. உண்மையில் வரலாறு என்ன சொல்கிறது? வரலாறு என்பது வெட்ட வெளிச்சமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் இன்றும் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடியதல்லவா. இப்ராஹிம் லோடி என்பவர் அவரினுடைய ஆட்சியின் பொழுது அவர் ஒரு மஸ்ஜித், இறைவனை தொழுவதற்காக, ஒரே இறைவனை வணங்குவதற்கான ஒரு ஆலயத்திற்கான அஸ்திவாரத்தை கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பிய நேரத்திலேயே 1524 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை ஏற்படுகிறது. சண்டையிலே இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு பாபரினுடைய கை உயர்கிறது.
பாபரிடத்தில் வேலை பார்த்தவர் மீர் பாக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். அவருக்கு ஒரு ஆசை, அவர் யதார்த்தமாக அயோத்திக்கு வராரு. டெல்லிக்கு பக்கத்துல தான் அயோத்தி. வந்து பார்த்தா இன்னும் நிறைவடையாமல் ஒரு இறை இல்லம் பாதியிலேயே நிற்கிறது. அஸ்திவாரம் மட்டும் எழுப்பப்பட்டு இன்னும் நிறைவடையாமல் பாதியிலேயே ஒரு இறை இல்லம் நிற்பதை பார்த்து மீர் பாக் என்று சொல்லக்கூடிய பாபரினுடைய ஆளுநர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதை கெட்டி எழுப்புகிறார். கெட்டி எழுப்பிவிட்டு இப்ராஹிம் லோடியை இவருக்கு பிடிக்காது. காரணம் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் அல்லவா இப்ராஹிம் லோடி. ஆதலால் அந்த மீர் பாக் என்ன செய்தார் என்றால் இந்த மஸ்ஜிதிற்கு தன்னுடைய தலைவனான பாபரினுடைய பெயரை அந்த மஸ்ஜிதிற்கு சூட்டினார். இதுதான் பாபர் அங்கே வந்த காரணம். பாபர் அந்த பள்ளியை கெட்டவும் இல்லை, பாபர் அங்கே கோயில் இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று போய். உண்மையில் ஒரு விஷயத்தை அவர்கள் அழுத்தமாக 100 ஆண்டு காலம் இந்திய வெகுஜனத்திடத்தில் சொன்னார்கள். பாபர் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தார். அயோத்தியா என்பது ஹிந்து மக்களினுடைய புனித நகரம். அந்த புனித நகரத்தில் ராமபிரானுக்கு ஒரு உன்னதமான கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடித்துவிட்டு அவர் கையில் ஆட்சி இருந்ததினால் பாபர் அங்கே ஒரு மஸ்ஜிதை கட்டினார். உண்மை என்ன தெரியுமா? என் பாசமான வெகுஜன இந்து சகோதரர்களே, நிற்கக்கூடிய காவல்துறை அன்பர்களே, மதங்கள் வேண்டாம், கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதநேயத்தோடு நடுநிலையோடு நாங்கள் பேசுகிறோம். இறைவனை வணங்குவதற்கு முஸ்லிம்களாக எங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எங்கள் முகமது நபியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நாங்கள் வணங்குகிறோமே, இந்த வணக்கம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் சம்பாத்தியமும் ஹலாலாக யாரிடத்திலிருந்தும் அபகரித்ததற்கு பிறகு வட்டி தொழில் செய்தோ மதுபான தொழில்கள் செய்தோ அல்லது போதை வஸ்துக்களை வித்ததற்கு பிறகு இறைவனுடைய ஆலயத்தில் போய் நான் தொழுதால் அந்த தொழுகை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவதாக நான் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் தூய்மைதான், ஆனால் நான் வணங்கக்கூடிய இடம் பிறரிடத்திலே அபகரிக்கப்பட்ட இடமாக இருந்தால் அது வேண்டுமென்று அபகரிக்கப்படட்டும், தெரியாமல் அபகரிக்கப்படட்டும். என்னுடைய முன்னோர்களில் யாராவது ஒருவர் நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் முன்னோர்களில் யாராவது ஒருவர் கோயில் வேண்டாம் பொது சொத்தை அபகரித்திருந்தால் அது தெரியும் என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த இடத்திலே நின்று வணங்குவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஆதலால் தான் எந்த ஒரு முஸ்லிம்கள் ஆலயத்தை கெட்டும் பொழுதும் சொந்த காசை போட்டு என்ன செய்வார்கள்? கெட்டுவார்கள். அந்த சொந்த காசாக இருந்தாலும் கூட சொந்த காசுதான், அதுவும் தூய்மையான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். பிறரை ஏப்பி, பிறரை தாழ்த்தி, பிறரை மட்டப்படுத்தி, பிறரிடத்தை திருடி, பிறரிடத்தை கொள்ளையடித்து, பிறரிடத்தை வட்டிக்கு வாங்கி அது போன்ற தவறான காசாக இருந்தால் முஸ்லிம் ஆலயத்திற்குள்ளாகவே கொண்டு வரப்படாது. இன்றும் நாங்கள் சவாலாக சொல்வோம், எத்தனை ஆலயம் இருக்கிறது போய் கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த முஸ்லிம் ஆலயங்களை நிர்வகிப்பவர்களிடத்தில் போய் கேளுங்கள். உங்கள் ஆலயத்திற்கு தவறானவர்கள் காசு கொடுத்தால் வாங்கி 10 லட்சம் ஒருவர் சொல்கிறார், நான் 10 லட்சம் ரூபாய் தாரேன், நான் வட்டிக்கு தொழில் பண்றவன் தான், நான் மதுபான கடை வச்சிருக்கிறவன் தான், நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்க முஸ்லிம் ஆலயத்திற்கு தருகிறேன் என்று ஒருவர் வந்தால் அவர் கையை பிடித்து சொல்வோம், இல்லை வேண்டாம், இது அல்லாஹ்வினுடைய ஆலயம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயம். பிறரை ஏமாற்றி வரக்கூடிய காசு பணத்தில் இறைவனுக்கான ஆலயம் கெட்டி எழுப்பப்படக்கூடாது என்ற நம்பிக்கை உடையவர்கள், அந்த நம்பிக்கையில் தான் உறுதியாக இருப்பவர்கள். வரலாறு என்ன சொல்கிறது? பாபர் அன்றைக்கு அவர் 1524 இந்தியாவிற்குள்ளாக வருகிறார். 1528 பாபர் மசூதி கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ராமாயணத்தை மொழிபெயர்த்த மிக சிறந்த ராமபக்தர் துளசிதாசர் என்று சொன்னவர் உயிரோடி வாழ்கிறார். அதே அயோத்தியில் துளசிதாசர் இன்றைக்கு சமஸ்கிருதத்திலிருந்து ஹிந்தி மொழியில ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் வரலாற்றில் முதல் முறையாக ராமாயணத்தை மொழிபெயர்த்தவர் துளசிதாசர். அவர் வாழ்ந்த இடம் அயோத்தியா, அவர் வாழ்ந்த காலம் பாபர் மசூதி கட்டி எழுப்பப்பட்ட 1528. அப்படி ஒரு தவறை இந்திய முஸ்லிம்கள் அல்லது பாபர் அல்லது மீர்பா அல்லது இப்ராஹிம் லோடி என்று எங்காவது ஒரு செய்திருப்பார்களே, ஆனால் ராமாயணத்தையே மொழிபெயர்த்து கொடுத்தவர்
ஒரு சிறிய குறிப்பாவது எழுதி வைத்திருப்பார் அல்லவா? இதோ அயோத்தியில் தான் ராமபெருமான் பிறந்தார், பிறந்த இடத்தில் அவருக்கான ஆலயம் இருந்தது. இதோ இந்த மன்னர் இப்ராஹிம் லோடி இடித்து விட்டார், இதோ நீர்பாக இடித்து விட்டான், இதோ பாபர் இடித்து விட்டான் என்று நாம் அல்ல, ராமனுக்காகவே மூச்சுக்கு 300 முறை வாழ்ந்து கொண்டிருந்த துளசிதாசர் கூட அவரினுடைய எந்த வரலாற்று பக்கங்களிலும் இது போன்ற வார்த்தையை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. இது நாமெல்லாம் சொல்ல வேண்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. பாசிச சங்க பரிவார கூட்டம் அவர்கள் அழுத்தமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன? ராம பெருமானுக்கு அங்கு கோயில் இருந்தது, முஸ்லிம்கள் பாபர் அதை இடித்து விட்டுத்தான், ராமருக்கான கோயிலை இடித்து விட்டுத்தான் முஸ்லிம்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று சொன்னார்களே. தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? நீதி அரசர் என்ன தீர்ப்பு கொடுத்தார்? இந்திய முஸ்லிம்களுக்கு உண்மையில் பள்ளிவாசல் எங்களை விட்டு விலகி சென்றிருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதல் மட்டும் எங்களுக்கு போதுமானது. வாழும் காலமெல்லாம் ஒரே ஒரு அவப்பெயரை சுமந்து கொண்டு மரணத்தை நாங்கள் தழுவாமல் இருப்பதற்கு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார். நீதியரசர் சொன்னார், ஆம், பாபர் அங்கே பள்ளிவாசலை கட்டியது உண்மைதான், ஆனால் எந்த கோயிலையும் இடித்துவிட்டு பாபர் அங்கே பள்ளிவாசலை கட்டவில்லை என்பதாக நாங்கள் அல்ல, எங்களிடத்திலிருந்து பள்ளிவாசலை பறித்த நீதிபதியே இந்த தீர்ப்பை கொடுத்துத்தான் பறித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியை பறித்தீர்கள், ஆனால் பறிக்கும் பொழுது ஒரு உண்மையை சொல்லி பறித்தீர்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை. வரலாறு இனி இப்படி எழுதும் இன்ஷா அல்லாஹ். பாபர் பள்ளிவாசலை இடித்து விட்டுத்தான் இப்பொழுது அங்கே ஒரு பிரம்மாண்ட ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதாக வரலாறை மாற்றி எழுதி வைத்தாரே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப உண்மையில் என்னவென்று சொன்னால் பிரச்சனை எங்க உருவாச்சு அப்படின்னு சொன்னால், பாபர் இந்த கோயிலை இடிக்கவில்லை, வரலாறு ரீதியாகவும் இடிக்கல. இந்திய நீதிபதி நீதி அரசரும் அதை உறுதியாக சொல்கிறார். பாபர் எந்த கோயிலையும் இடித்துவிட்டு அங்கே ஆலயத்தை கட்டவில்லை. அது ஒரு பொட்டல் நிலமாக இருந்தது, ஒரு தரிசு நிலமாக இருந்தது. அந்த நிலத்திலே பாபர் இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டினார் என்பதாக நீதி அரசரும் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். 350 வருஷம் பாபர் மசூதி கெட்டதுல இருந்து 350 வருஷம் இந்த பிரச்சனையே கிடையாது. ஹிந்து முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தோம். நீங்க கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக என் அன்பு சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கும் நாம் சொல்கிறோம், மாற்று மத அன்பர்களுக்கும் சொல்கிறோம், பிறர் சொல்லி வாயால் வரக்கூடிய வரலாறுகளை நம்பாதீர்கள். நம் கைகளில் இன்றைக்கு அறிவு பெட்டகங்கள் இருக்கிறது. வரலாறை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள். மத துவேஷத்தை பரப்புவதே இந்த வரலாற்று போலிகள் தான். 350 வருட காலம் அயோத்தியில பாபர் மசூதிக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்துவும் முஸ்லீம்களும் சேர்ந்து வெள்ளையரை நாம் எதிர்க்க ஆரம்பித்தோம். வெள்ளையர்கள் உள்ளே வருகிறார்கள். வெள்ளையர்களை இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் இது நம்முடைய தேசம் என்பதாக கைகோர்த்து நாம் எதிர்க்க ஆரம்பித்த பொழுதுதான் வெள்ளையர்களினுடைய ஒரு இயற்கை குணம் என்னவென்று சொன்னால் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார். என்னடா இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ மதம் இருக்கு, இவ்வளோ கலாச்சார வேறுபாடு இருக்கு, ஆனா நாடுன்னு வரும்பொழுது எல்லாரும் ஒன்னாயிட்டான், நம்மளை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறார்களே. ஆம், இவர்களுக்குள்ள முதல்ல நம்ம ஒரு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை உருவாக்கணும். வெள்ளையர்களாகிய நாம் இப்படி களத்தில் நின்றால் இந்த இந்து முஸ்லிமினுடைய ஒற்றுமையினால் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம். இந்த நாட்டை இன்னும் நாம் கொள்ளையடிக்க வேண்டுமையானால் ஒன்றே ஒன்றுதான், இந்த சுதந்திர போராட்டத்திற்குள்ள ஒரு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை உருவாக்கக்கூடிய அடிப்படையில வெள்ளையர்கள் 18ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியில ஒரு பிரச்சனையை, புதுமையான ஒரு பிரச்சனையை கையில கொண்டு வருகிறார்கள். பாபர் மசூதியினுடைய திண்ணை இருக்கிறது, அந்த திண்ணையில் தான் ராமருக்கு பூஜிக்கப்பட்டது. பாபர் மசூதி அல்ல. வெள்ளையர்களினுடைய முதல் பிரச்சனை பிரிக்கக்கூடிய வடநாடு முழுவதும் இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் ஜெயினர்களும் புத்தர்களும் ஒரு தாய் மக்களாய் வெள்ளையர்களை நாம் பிரிட்டிஷார்களை எதிர்த்து நின்ற பொழுது பிரிட்டிஷார்கள் இந்த சுதந்திர போராட்டத்தை மட்டப்படுத்துவதற்காக, நமக்குள்ளே நாம் சண்டை மூட்டிக் கொண்டு சாகுவதற்காக வெள்ளையர்கள் முதல் ஒரு விஷத்தை தடவினார்கள். அதாவது பாபர் மசூதியினுடைய திண்ணை இருக்கிறது அல்லவா, அன்றைய காலத்துல எல்லாம் திண்ணை வைத்துத்தான் ஆலயங்களை எல்லாம் வீடுகளை எல்லாம் கட்டுவார்கள். அந்த திண்ணை என்பது ராம பெருமானுக்கு பூஜை செய்யப்பட்ட திண்ணை என்பதாக முதல் விஷத்தை தடவுகிறார்கள். அப்பொழுது இருந்துதான் மாற ஆரம்பிக்கிறது. செவி வழியாக பல்வேறு தகவல்கள். திண்ணை என்பது பள்ளிவாசலாக மாறியது, பள்ளிவாசல் என்பது தொழக்கூடிய மிஹ்ராபாக மாறியது, மிஹ்ராப் என்பது இமாம் மிம்பரிலே நிற்கக்கூடிய அந்த மிம்பராக மாறியது.
கடைசியாக இந்த பிரச்சாரத்தை கையிலெடுத்தார்கள் வெள்ளையர்கள். அந்த வெள்ளையர்களுக்கு ஊதுகுழலாக வெள்ளையர்களுக்கு காலம் முழுவதும் சேவகம் செய்து கொண்டிருந்த சில ஆதிக்க வெறியர்களுக்கும் இதுதான் லாபகரமாக மாறிவிட்டது. வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு சென்றாலும் கூட இந்தியாவை காலம் காலத்திற்கும் நாம் அடிமைப்படுத்தி வாழ வேண்டுமையானால் இதை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் கீழாக அவர்கள் என்ன செய்தார்களேயானால் ராமருக்கான கோயிலை இடித்துவிட்டு பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்ற மகா பெரிய பொய்யை இந்திய மக்களிடத்திலே பரப்ப ஆரம்பிக்கிறார்கள். 1949 இது போன்று பள்ளிவாசல்ல தொழுதுவிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடிய நாளில் 1949 இஷாவினுடைய இரவு தொழுகை என்று சொல்வார்கள். தொழுதுவிட்டு முஸ்லிம்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள். முஸ்லிம்கள் அயோத்தியாவில் அப்ப பெரும்பான்மையா கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்திருக்கக்கூடிய சமீபத்திய காலம் அது. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பல பேர் இந்தியா அதாவது பாகிஸ்தானுக்கு தான் போகிறோம் என்பதாக சென்று விட்டார்கள். ஆனாலும் எங்களுக்கு மதமே ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அயோத்தியா தான் வேண்டும் என்பதாக அயோத்தியாவை தேர்வு செய்த தொச்ச முஸ்லிம்களும் இறைவனை வணங்கிவிட்டு வீடுகளுக்குள் நுழைகிறார்கள். மறுநாள் காலையில் வந்து பார்த்தால் பள்ளிவாசலினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு இமாம் நிற்கக்கூடிய அந்த மிம்பரிலேயே இப்பொழுது நாம் நின்று பேசுகிறோம் அல்லவா, ஒவ்வொரு ஆலயத்திலும் இமாம் நிற்பதற்கென்று, தலைவர் நிற்பதற்கென்று, மதகுரு நிற்பதற்கென்று ஒரு இடம் இருக்கும். அதற்கு மேலே சில சிலைகளை வைக்கிறார்கள், வரலாறை மாற்றுகிறார்கள். பள்ளிவாசல் என்பது எங்களுக்கு சொந்தமானது, முஸ்லிம்கள் அபகரித்து விட்டார்கள் என்பதாக மாற்றி இந்திய வரலாற்றில் நிற்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இந்திய வெகுஜனத்தை பார்த்து 1949 அலகாபாத் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர், ஒரு குற்ற தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுச்சு. பள்ளிவாசலினுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளே சில கயவர்கள், நாம் அல்ல, எஃப்ஐஆர்ல வந்திருக்கக்கூடிய தகவல், உள்ளே சில கயவர்கள் முஸ்லிம்களுக்கு விரோதமான சின்னங்களை கொண்டு வைத்தார்கள் என்று ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. இந்திய வரலாற்றில் இது போன்ற ஒரு அவமானமிக்க ஒரு நாள் இருக்குமா? 1949 பதியப்பட்ட எஃப்ஐஆருக்கு 2024 இதுவரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவே இல்லை. இப்படி உலகத்தில் எங்கேயாவது ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? ஏன் இதை கருப்பு நாள் என்று சொல்கிறோம்? ஏன் இதை துக்கத்தினுடைய நாளாக அனுஷ்டிக்கிறோம்? ஏன் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் என்று நாங்கள் இதை சொல்கிறோம்? 1949 டிசம்பர்ல தொகுக்கப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை, ஒரு எஃப்ஐஆருக்கு முதல் தகவல் அறிக்கைக்கு 2024 வரை ஒரு விதமான ஆக்ஷன் எதுவுமே செய்யல. அப்படி அந்த குற்றப்பத்திரிகை ஓரமா போட்டாச்சு, எஃப்ஐஆர் கலட்டி ஓரமா போட்டாச்சு. பள்ளிவாசல் கதவுகள் பூட்டப்பட்டது. நீதிமன்றத்தை நாம் நாடுகிறோம். அப்பொழுதும் இந்திய முஸ்லீம்கள், என் அன்பு சகோதரர்களே, இங்க நிற்கக்கூடிய இந்து வியாபாரிகளை பார்த்து நாங்க கேட்கிறோம், எங்கேயாச்சும் நீங்கள் வணங்குவதற்கு நாங்கள் இளைஞராக இருந்திருக்கிறோமா? நீங்களும் இருந்ததில்லை, நாங்களும் இருந்ததில்லை. எந்த முஸ்லீம்கள் பாபர் மசூதி இடிச்சு தகர்க்கப்பட்ட பொழுது எங்காவது ஒரு ஆலயத்தின் மீது எந்த முஸ்லீமாவது முடியாது, எங்களை நீங்கள் வெட்டி வீழ்த்தினாலும், எங்களினுடைய அத்தனை இறை இல்லத்தை நீங்கள் தகர்த்தாலும் எந்த ஒரு இறை இல்லத்தின் மீதும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியாது. காரணம் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எங்களை கொன்று போடுங்கள், ஆனாலும் உங்கள் ஆலயத்தின் மீது எங்களால் தாக்குதல் நடத்த முடியாது. காரணம் குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. உதினலில் லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும், உலகத்தில் ஆலயத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் போராட வேண்டும். முஸ்லிம்களினுடைய ஆலயம் என்று குர்ஆன் எங்குமே சொல்லவில்லை. எந்த ஆலயமாக இருக்கட்டும், அது இந்து மதத்தின் ஆலயமாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களின் ஆலயமாக, இப்படி அந்த வார்த்தை வருகிறது, வஸ்வனாமி என்று வரும். கிறிஸ்தவர்களினுடைய ஆலயமாக இருக்கட்டும், எந்த ஆலயமாக இருக்கட்டும், நீங்கள் காக்க வேண்டுமே தவிர ஆலயங்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதாகத்தான். அதனாலதான் இந்தியாவில் நீங்க தீர்ப்பின் மூலியமாக நீங்க பரீட்சை எடுத்தீங்கல்ல, நம்முடைய இந்த நேரத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவருக்கு நாங்கள் நன்றியை சொல்லியே தீர வேண்டும். நன்றி மறப்பது இறைவனுக்கு, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான். ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களும் தீர்ப்பு வந்த பொழுது அமைதியாக இருந்த பொழுது இந்தியாவிலேயே ஒரே ஒரு குரல் தான் ஓங்கி முழங்கியது, இது தீர்ப்பல்ல, இது அநியாயம் என்பதாக வீரர் திருமாவளவனுக்கு சொந்தமான குரல் அந்த குரல். ஆனால் முஸ்லிம்கள் எங்களுக்கு தீர்ப்பு வந்த பொழுது கூட நாங்கள் எந்த ஆலயத்தையாவது தாக்க முடியுமா? எந்த ஆலயத்துக்கு எதிராக நாங்கள் போராடினோமா? தீர்ப்பு எங்களுக்கு எதிராகத்தான் வந்தது. பாபர் மசூதியை இடித்த பொழுதும் இந்த ஆலயத்தை நாங்கள் தாக்கவில்லை. பாபர் மசூதியை முழுமையாக தீர்ப்பின் பெயரால் அநீதமாக பறித்த பொழுதும்
எந்த ஆலயத்திற்கு எதிராகவும் நாங்கள் போராடவில்லை. இன்றும் இந்தியாவில் எங்காவது முஸ்லிம்கள் ஏதேனும் ஒரு இந்து கோயிலுக்கு எதிராக, ஏதேனும் ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு எதிராக இது எங்களினுடைய ஆலயம் என்பதாக வழக்கை தொடர்ந்ததாக ஒற்றை வழக்கை நீங்கள் காட்ட முடியுமா? கிடையாது. அப்ப என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், திட்டமிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்கான சூழ்ச்சியாகத்தான் பாபர் மசூதி என்பது. மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், அது முஸ்லிம்களினுடைய போராட்டம் அல்ல, இந்திய ஜனநாயகத்தினுடைய போராட்டம். ஜனநாயகம் வாழ்ந்ததா செத்ததா என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய போராட்டம். இந்திய தேசத்தினுடைய பாபா சாஹிப் அம்பேத்கரின் தொகுத்து கொடுத்த அந்த சட்டம் வாழப் போகிறதா, அல்லது சாவுமணியினுடைய கடைசி சவப்பெட்டியினுடைய கடைசி ஆணி அடிக்கப்பட்டதா என்பதனுடைய நீதிக்கான போராட்டம் தானே தவிர இது முஸ்லிம்களினுடைய வழிபாட்டு தளத்திற்கான போராட்டமாக மட்டும் இதை நீங்கள் சுருக்கமாக பார்த்து விடாதீர்கள். இறுதியாக வந்திருக்கக்கூடிய நமக்கு 2 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, பாபர் மசூதியுடைய வரலாற்றை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாலிபர்களாக, நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இடித்தார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் முதியவர்களாக மாற ஆரம்பித்து விட்டோம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் சொல்கிறது பாபர் மசூதி முடிந்துவிட்ட பிரச்சனை என்பதாக. இந்திய முஸ்லிம்களினுடைய கடை கோடியில் நின்று கொண்டு, சேத்துப்பட்டில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம், இது முடியக்கூடிய பிரச்சனை அல்ல. இன்ஷா அல்லாஹ் நீதிக்கான போராட்டம் தொடரும். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ், ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நீதி வென்று தீரும். நீதி வென்று தீரும். பாபரி மஸ்ஜித் அதே இடத்தில் இன்ஷா அல்லாஹ் புனர்நிர்மாணம் செய்தே தீரும். நாங்கள் மடிந்தாலும் எங்கள் தலைமுறை மடிந்தாலும் அடுத்த தலைமுறை வளர்ச்சி அல்ல. ராமன் புத்தகத்தில் சொல்வார் தன்னுடைய சகோதரனுக்கு, என் சகோதரனே, நீதம் நிச்சயம் வெல்லும், அதர்மம் தோற்கும் என்பதாக ராமர் சொல்வார். ராமர் சொல்வது உண்மை. நிச்சயம் நீதம் ஒரு நாள் வென்றே தீரும். பாதுகாப்போம் என்ற கோரிக்கையோடு மாபெரும் போராட்டங்கள் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் சேத்துப்பட்டில் தற்பொழுது இந்த போராட்டம் வீரியமாக நடந்து வருகிறது. என் பாசமானவர்களே, இந்த போராட்டத்தினுடைய அவசியம் 2 நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது. முதலில் இந்த போராட்டத்தினுடைய அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு விதமான தோய்வு மனப்பான்மை நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்திலே பற்றி கொள்கிறது. சங்க பரிவார கூட்டம் 200 ஆண்டு கால திட்டமிட்டு மிக நேர்த்தியாக அந்த திட்டங்களை கடாத்தி உண்மைக்கு மாறான பொய்களை இந்திய வெகுஜன மக்களிடத்திலே பரப்பி அவர்களினுடைய திட்டத்தில் வெற்றியடையக்கூடிய விதமாக 500 ஆண்டு காலம் இருந்த நம்முடைய மஸ்ஜிதை இடித்து அதே மஸ்ஜிதை இப்பொழுது அபகரித்து விட்டார்களே, இதற்கு பிறகு நாம் ஏன் போராட வேண்டும்? நாம் தான் தோற்றுவிட்டோமே. நியாயங்கள் எல்லாம், தர்மம் எல்லாம் கண்ணுக்கு முன்பாக குடி தோண்டி புதைக்கப்பட்டதற்கு பிறகுமா மீண்டும் பாபரியை மீட்போம், ஆலயங்களை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நடுவீதியிலே நிற்க வேண்டிய அவசியம் என்ன என்ற சிந்தனை நம்மில் பல நபர்களுக்கு இயற்கையாக தோன்றியிருக்கும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1996 இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது இந்திய வெகுஜன மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சொன்ன 2 வார்த்தைகள் இந்த போராட்டம் போராட்டம்
எதையும் தாண்டி இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளை மட்டும் நாம் நம்பி இருந்துவிட்டால் போதாது. விழிப்புணர்வோடு இருங்கள். காஷ்மீரிலே நடந்திருக்கிற சிறப்பு சட்டத்தை திரும்ப பெறும்போது அதுக்கு என்னடா இது காஷ்மீர்ல மட்டும் தனி அந்தஸ்தாம அப்படிங்களா? இங்க இருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற சகோதரர்களே, மனோபாவம் இந்து மக்களிடத்திலே பெரும்பாலும் நீண்ட நாட்களாகவே இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தால் அவர்களை இவர்கள் என்ன இந்த நாட்டுக்கு அந்நியப்பட்டவர்கள் என்பதை போல பார்க்கின்ற பார்வை இங்க இருக்கின்ற ஆளுகின்ற அரசியல் கட்சிக்கு மத்தியிலும் தொடர்ந்து இந்து மக்களுக்கு அறியாமை காரணமாக இருக்கிறது. இது ஒரு சமூக நீதி மண், பெரியார் வாழ்ந்த மண். ஜனநாயக சக்திகள் எல்லாம் இணைந்து ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். பிஜேபி அரசை தொடர்ந்து வரவிடாமல் தொடர்ந்து இந்த மண்ணில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் 2024 தேர்தலிலே எல்லோரும் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். பிஜேபி தமிழக மண்ணில் எக்காரணத்து கொண்டும் வேறு கொண்டு விடக்கூடாது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தமுகவோடு இணைந்து பணியாற்றுவோம், போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி.